கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி சந்திரகலா சொன்ன பிளான் படி குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சாமி காசுக்கு போறாரு, அதனால முன்கூட்டியே தாலி எடுக்க சொல்லி வீட்டிலேயே கல்யாணம் பண்ணலாம். எப்படியும் நாளைக்கு தாலி கட்ட போறாரு மாப்பிள்ள, அது இன்னைக்கு கட்டிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஷாக்கா வராங்க. முக்கியமா ரேவதி பயங்கர ஷாக்கா வராங்க. என்ன ரேவதி, என்ன உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம சரின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட ராஜராஜன் திட்டுறாரு, சாமுண்டீஸ்வரி என்ன விளையாடுறியா, சும்மா தேவெல்லாம் பேசிட்டு இருக்க, நாளைக்கு தானே கல்யாணம்னு சொல்லிட்டு ஊரை கூட்டி எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சிருக்க, இப்ப என்னவோ வீட்டோட திருட்டு கல்யாணம் மாதிரி பண்ணலான்ற அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நான் தேவையில்லாத பேச விரும்பல, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு இப்ப தாலி கட்டுற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம வீட்டுல இருக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சாமுண்டீஸ்வரி சொன்னா அது நடத்தி காட்டாம விடமாட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம எதிர்த்து பேசாம ஒத்துக்கிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட மயில் வாகனம் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்றாரு. நம்மளோட கார்த்திக்கு ஃபோன் பண்ணி அத்தை திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கப்பா, நாளைக்கு தான் ஊரை கூட்டி கல்யாணம்னு சொன்னாங்க, பத்திரிகை எல்லாம் அடிச்சாங்க, இப்ப இப்பயே அந்த கேடு கட்ட அந்த ஃப்ராடை தாலி கட்ட சொல்றாங்க. ஏதோ ஒரு சாமியார் வந்திருக்கா, அவனை தாலி கட்ட எடுத்து தாலி எடுத்து கொடுப்பானா. இப்போ அத்தை உடனே இதை முடிவு எடுத்ததுனால நானும் மாமா ரோகிணிலாம் பயந்து போயிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நான் வரமாட்டேன், ரேவதிக்கு உண்மையிலே என் மேல விருப்பம் இருந்தா கண்டிப்பா அவளே கல்யாணத்தை நிறுத்துவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா சகல இப்படி சொல்ற? ஆமாங்க நான் வரா மாதிரி இல்லைங்க, நான் வந்தா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு கார்த்தி, நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம ராஜராஜன் கிட்ட போயிட்டு மயில் வாகனம் சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள கிட்ட விஷயத்த சொன்னீங்களா, என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மாமா அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு. என்ன மாப்பிள்ள திடீர்னு கொண்டு தூக்கி போறீங்க, ரேவதியோட வாழ்க்கை எப்படி இருக்கு, வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, கொடுங்க நான் மாப்பிள்ள கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜராஜன் என்ன பண்றாரு, கார்த்திக்கு ஃபோன் பண்றாரு. பண்ணிட்டு மாப்பிள்ள இந்த மாதிரி நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, ரேவதியோட வாழ்க்கையில ஏன் மாப்பிள்ள ரிஸ்க் எடுக்கிறீங்க, திடீர்னு அவன் தாலி கட்டிட்டா என்ன பண்றது, கட்ட மாட்டான் மாமா, கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, ரேவதியே பாருங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா சரி மாப்பிள்ள நீங்க சொல்றது இல்லாம பரவாயில்ல, ஆனா எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள பயமா தான் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம, நீங்க தைரியமா இருங்க, ரேவதியே பாருங்க என் மேல விருப்பம் அவளுக்கு இருக்குது, அவ கல்யாணத்தை நிறுத்துவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியார் ரெடியாக உட்காந்துருக்காங்க, தாலிலாம் ரெடி பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் ரேவதி என்ன பண்ணுறாங்க, யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி ரேவதி தாலி கட்டுறதுக்கு அம்மா இப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னவோ சிரிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்க, இந்த பாருக்கா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் என் மேலே உண்மையிலே பாசம் வச்சு உன் விருப்பம் இருந்தால் அவர் கண்டிப்பாக இந்த அவசர கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு நம்மளோட ரேவதி போறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியல, இவ என்ன இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, சரி என்னதான் நடக்குதுன்னு தெரியல, மனசுக்குள்ள வேற பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, போய் நிக்கிறாங்க. மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயர் கரெக்டாக சாமியார் தாலி எடுத்துகிட்டு போயிட்டு மருந்துகிட்ட கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தாலி கரெக்டாக கட்ட போகும்போது ரேவதி கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கார்த்தி மேலே அவ்வளோ விருப்பமாக இருக்குது, நம்மளுக்கு கார்த்தியை தவிர மீதி யாரும் தாலி கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளாக இருக்காங்க. அதனால அவங்களே கல்யாணத்தை நிறுத்திட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் போது சாமுண்டீஸ்வரிக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரேவதி நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுனால தானே நான் ஃபர்ஸ்டே இந்த மாதிரி என்னோட ஊர் மக்கள் என்னை காரி துப்புவாங்கன்னு சொல்லியே நீ கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பிடிக்கலம்மா, நீங்க ஏமா இப்படி முடிவு எடுக்கிறீங்க, நீங்க எடுக்கிற முடிவுக்கோசம் இது இல்லாம பதில் என்னால தாலி கட்டிக்க முடியாது, எனக்கு என் மனசுல கார்த்தி மாமா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருக்கும் செம்ம சந்தோஷமாயிருது. சாமுண்டீஸ்வரி உடனே வழக்கம் போல் என்ன பண்ணுறாங்க, நேராக கன் எடுத்துகிட்டு தலையில் வச்சுட்டு, நான் சாக போகிறேன், என்னால் நீ சொல்கிறதெல்லாம் தாங்கிக்க முடியாது, நான் சொன்ன மாதிரி எனக்கு அவமானப்படுறதுக்கு நான் சாவதே மேல் அப்படின்னு சாவ போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரேவதியை தவிர மீதி எல்லாரும் திமிராக நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ திருப்பியும் சாவ போகிறேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்போ அம்மா விடுங்கம்மா, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு திருப்பியும் ஒத்துக்கிறாங்க. சரி இன்னைக்கு
இன்னைக்கு விடு போயிடுச்சு, நாளைக்கு மணமேடையில் நீ வந்து தாலி கட்டிக்கணும், அப்படி நீ கட்டாமல் போயிட்டினா கண்டிப்பாக நான் என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தோட அப்டேட் வந்து முடிஞ்சிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.